Hello students, I'm welcoming you all to the new video lecture. From today, I'll be posting videos on Unit 4 regularly. Please do check your Google Classrooms often. Unit 1 and Unit 2 have been already taught to you before the lockdown itself. Unit 3 will be handled by Aditi ma'am. Unit 4 will be taken by me. So we'll start with Unit 4 from today. In this particular video, I'll be focusing more on virtues. Okay, so basically, this Unit 4 is all about virtues, character strengths, and we'll be seeing about one particular virtue in detail, that is called wisdom. Okay, so basically, we'll be seeing all these three aspects. In this video, I'm going to talk about virtues alone. Fine. So we'll move on to the next slide. First, we'll start with the definition of virtue. Virtue is a moral excellence. Virtue is a trait or quality that is deemed to be morally good, thus is valued as a foundation of principle and good moral being. Okay, we'll break this definition into two parts, and first we'll focus on the first part alone. Okay, virtue is moral excellence. Moral excellence na என்ன? Moral excellence na நல்ல ஒழுக்கங்கள், நம்மள்ட்ட இருக்கிற குணங்கள், இதை தான் வந்து moral excellence சொல்றோம். So virtue is nothing but நல்லொழுக்கங்கள், குணங்கள், அதுதான். ஓகேவா? So this virtue, it can be a trait or it can be a quality. Okay, traitனா நம்ம கூடயே, நம்ம பிறந்ததுலேருந்தே அந்த trait நம்ம கூட இருந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம பிறந்ததுலேருந்தே அந்த ட்ரைட் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ பொய் சொல்லாம இருக்கிறது, ஹானஸ்டா இருக்கிறது, இம்பார்ஷியலா இருக்கிறது, ஃபேரா நடந்துக்கிறது, இல்ல தைரியமா இருக்கிறது, பிறந்ததுலேருந்தே அவங்க அப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் குவாலிட்டி. குவாலிட்டின்றது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, நம்மளோட ஃபேமிலி கிட்டேருந்து, நம்ம கல்ச்சர்லேருந்து, இல்லை நம்ம ஸ்கூல்லேருந்து, நம்ம என்வாயன்மெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால ஐ ஹாவ் பிகம் லைக் திஸ், ஐ ஹாவ் டெவலப் திஸ் பர்டிகுலர் குவாலிட்டி இன் மீ அப்படின்றது தான் வந்து குவாலிட்டி. ஓகே, ஸோ திஸ் virtue கேன் பி அ ட்ரைட், இட் கேன் ஆல்சோ பி அ குவாலிட்டி. ஓகே, ஸோ இந்த ட்ரைட், இந்த virtue அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா வில் பி கால்ட் as a good moral being. ஓகேவா? ஒரு குட் ஹியூமன் பீயிங். அவங்க படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட வந்து பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல குணங்கள் இருந்ததுன்னா நம்ம அவங்கள வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? why are we studying this virtue in positive psychology? Because நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து பணம் முக்கியம் கிடையாது. அண்ட் ரெண்டாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட எஜுகேஷன், நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் வர்ச்சூஸ் we can reach that state of authentic happiness. That is what they are telling. ஓகேவா? உங்களுக்கு அந்த authentic original pure form of happiness வேணும்னா நீங்க நேச்சுரலாகவே you should possess some of the virtues. அந்த virtues இருக்கும் போது தான் உங்களால அந்த authentic happiness stage attain பண்ண முடியும். That is what they are telling. Doing what is right and avoiding what is wrong. Okay, இந்த virtuesலாம், இந்த நல்ல குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கும் போது நம்ம நல்லதே பண்ணுவோம், கெட்டதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அந்த ஆப்போசிட் ஆஃப் virtue is vice or iniquity. நல்ல கெட்ட குணங்கள்லாம் இருக்கிறது தான் நம்ம வந்து வயசுன்னு சொல்றோம், இல்லை இன்இக்விட்டின்றோம். பொய் சொல்றது, பொறாமப்படுறது, இது எல்லாமே இன்இக்விட்டி கீழே வரும். ஃபைன். Many people have given their views on virtue, and அதில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், கிரீக் philosophers எல்லாருமே வந்து virtues எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்களோட லைஃப்ல அப்படின்னு இருக்காங்க. so many philosophers, because நல்ல ஒழுக்கத்தை பத்தி இல்லை குணங்களை பத்தி ஆப்வியஸா எல்லாருமே பேசுவாங்க. ஏன் உங்க பாட்டி தாத்தா கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் ஹியர் ஐ ஹவ் கோட்டட் த வியூ ஆஃப் வள்ளுவர் ஹியர், திருவள்ளுவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் இந்த வேர்ச்சியூஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்ப்போம். பிகாஸ் இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு ரிலேட். திருவள்ளுவர்னா ஈஸியாக ரிலேட் பண்ணுவீங்க, அதனால ஐ ஹவ் கோட்டட் இஸ் வியூ ஹியர். While almost all the religions and all their religious scriptures
have considered dharma or aram as a divine virtue. ஓகேவா? எந்த ஒரு ரிலிஜியஸ் புக்லையும் பார்த்தீங்கன்னா லைக் பகவத்கீதாவாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து குரானாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த நல்ல குணங்கள் பற்றி தான் பேசுகிறாங்க. they have talked about virtues, how important it is in an individual life. அது இருந்தால் அவங்க வந்து ஒரு குட் கர்மான்னு சொல்லுவாங்க, கெட்டது பண்ணால் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ச்சியூஸ்லாம் இருந்தால் நம்ம ஹெவனுக்கு போவோம்னு சொல்லுவாங்க, வேர்ச்சியூஸ் இல்லைன்னா கெட்டது பண்ணோன்னா ஹெல்லுக்கு போவோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வேர்ச்சியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வாட் தேர் டெல்லிங். அண்ட் இன் தமிழ், நம்மளோட தமிழ் புக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் டைமில் வந்து புக்ஸாக இருக்கட்டும், ப்ரீ சங்கமாக இருக்கட்டும், போஸ்ட் சங்கமாக இருக்கட்டும், அந்த ராஜா டைமில் இருந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தே ஹவ் டாக்ட் அபவுட் அறம். இந்த அரம்ன்ற பர்டிகுலர் கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்க. அறம் இஸ் நத்திங் பட் virtues. Now we will see what is Valluvar's view on this virtue. Valluvar describes it as way of life rather than spiritual observance, a way of harmonious living that leads to universal happiness. So what he is telling is that இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்காக மட்டும் பார்க்காதீங்க. நல்ல குணங்கள் இருந்தால் நம்ம வந்து ஹெவனுக்கு போவோம், இல்லை சாமி கிட்ட போவோம், மோட்சம் அடைவோம். இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்காக ஆக்காதீங்க. அதை தாண்டி பாருங்கள், அதை தாண்டி இதோட யூஸ்ஃபுல்னஸை பாருங்கள், இதோட பெனிஃபிட்ஸை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, ஹீஸ் டெல்லிங் தட் இஃப் வி ஆர் பீயிங் a person who has good virtues, we will lead a harmonious life, and this will lead to universal happiness. There he is talking about universal happiness, which is nothing but authentic happiness மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது நம்மள்ட்ட இந்த நல்ல குணங்கள் இருந்தாலே நம்ம ஒரு ஹார்மோனியஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளால வாழ முடியும். அண்ட் தட் வில் ஹெல்ப் us to reach that authentic happiness stage. Okay, for this reason Valluvar keeps aram as the cornerstone throughout the writing of Tirukkural literature. Fine. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாட்களில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அறத்துப்பாலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குரல்ஸ் வந்து அந்த அறத்துப்பால்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ பிகாஸ் he give importance to this virtues. Fine. ஆக்சுவலி தேர் ஆர் லைக் n நம்பர் ஆஃப் வேர்ச்சுஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நல்ல குணங்கள்னு சொல்லணும்னா ஏகப்பட்ட இது இருக்கும். பட் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா? மேஜராக we are going to focus only on the 6 virtues. These are called as classes of virtues or classification of virtues. இந்த 6 பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ விஸ்டம் வச்சிங்கன்னா விஸ்டம்குள்ளே வந்து மற்ற எல்லா நல்ல குவாலிட்டிஸும் அதுக்குள்ளே கவர் ஆகிடும். கரேஜ் வித்திங்கன்னா கரேஜ்குள்ளே நிறையா குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த 6 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் virtues இதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இருந்தாலே போதும், a man can become a complete human being. He can reach that state of transcendence or authentic happiness, whatever it is. Okay, அந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போயிடலான்றாங்க. ஸோ இந்த 6 இருந்தால் போதும், these are the most important virtues அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். In this slide, we'll be seeing about assessment instruments. So as I have already told you people, like there are like n number of virtues. But அந்த அவ்வளோ virtuesலேருந்தும் நம்ம வந்து ஒரு 6 important virtues தான் எடுத்திருக்கோம். இந்த 6 இருந்தால் போதும் அப்படின்னு எந்த ஒரு இந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்தோம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி இந்த 6 இருந்தால் போதுமா, இது இருந்தால் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் பீயிங் ஆயிடலாமா, இது இருந்தால் போதுமா, செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற டவுட்ஸ்லாம் வரும். எப்படி இந்த 6 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்ற கொஷின்ஸ்க்கு தான் இந்த ஸ்லைடில் ஆன்சர் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்லி வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we have concluded that okay, these 6 virtues are fine, these are more than enough. இது இருந்தால் போதும், நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. The first one is structured interview. Structured interview is ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மாதிரி. ஒரு 50 பீப்புள்கிட்ட நான் கண்டக்ட் பண்ணுறேன்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பேன். தீஸ் மெனி கொஷின்ஸ் ஐ ஷுட் பி ஆஸ்கிங், இந்தந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட நான் ஒரு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ மெத்தட்.
செகண்ட் ஒன் இஸ் questionnaire. ஸோ இப்போ நீங்கள் நிறைய questionnaires ரிசர்ச்சுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒன் சச் questionnaire இல்லை நம்ம சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்லேயே யூ கைஸ் would have used like lot of questions, right? ஸோ questionnaires, right? அந்த questions அதில் இருக்கிற questions மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி எந்தெந்த குவாலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த குவாலிட்டி இருந்தால் உங்களால் அந்த ஹாப்பினஸ் ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியுமா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் இன்வென்ட்ரிஸ் அண்ட் questionnaires also we have found out. Then third is informant reports. Informant reports are nothing but ஒரு இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்டோட பேரண்ட் கிட்டேருந்து இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறது. அவங்கள பற்றி எந்தெந்த குவாலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கணும்னா எந்தெந்த மாதிரியான குவாலிட்டிஸ் தேவை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, இந்த பர்சன் ஹாப்பியாக இருக்கணும்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு அவங்கள்ட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கள்ட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற ரிப்போர்ட்ஸ். Third one is behavioral experiments. Obviously, it would be conducted in labs. So, இப்போ இந்த ரேட்டு இந்த டாக் எக்ஸ்பெரிமெண்ட் கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கு பண்ண மாதிரி தான் ஒரு மங்கியை வச்சு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்தந்த பர்டிகுலர் குவாலிட்டி எந்தெந்த பர்டிகுலர் குவாலிட்டி அந்த மங்கி எக்ஸிபிட் பண்ணுது. பயோசைக்காலஜியில் கூட ஒரு மங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க, வேர் அந்த லீடர் மங்கி என்னென்ன குவாலிட்டிஸ் அது எக்ஸிபிட் பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆல்சோ வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். தென் ஃபைனலி அப்சர்வேஷன். நேச்சுரலாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது, ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் அப்சர்வ் பண்ணுறது, இல்லை ஒரு லெபோரட்டரி செட்டிங்கில், ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்கில் இந்தந்த குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா அவங்க எந்த மாதிரியான பர்சனாக இருக்காங்க நேச்சுரலாக ஒரு அப்சர்வ் பண்ணுறது. ஃபைன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we were able to conclude that okay, these six virtues are more than enough to make a person a happy person. Fine. We'll move on to the next slide. So, first we'll be saying about the virtue of wisdom and knowledge. So, wisdom na jnanam, okay? So, the more curious and creative we allow ourselves to become, the more we gain perspective and wisdom, and will in turn love what we are learning, okay? So, நம்ம எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கோம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு, எந்த அளவுக்கு we are open to new experience, எந்த அளவுக்கு we are open to new learning, எந்த அளவுக்கு we are open to new people, இதெல்லாம் தான் நம்மள வந்து இந்த நம்மளோட விஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நவ் ஐ ஹவ் பிகம் அ லெக்சரர். எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். ஐ ஹவ் காட் அன் கோல்ட் மெடல். எனக்கு இது போதும், என்கிட்ட இந்த நாலேஜ் இருக்கு, இது போதும் அப்படின்னு என்ன நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. Instead, what I should do is that, okay, I can learn new things every day. I can learn things from my student. I should be very flexible, okay? I can learn things from management. I can learn things from my mentors. I can learn things from my colleagues. என்னோட லேர்னிங் மெத்தடாலஜி பெடகாகி இது இருக்கு, இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. இதில் நான் சக்ஸஸ் வந்துடுச்சு, ஸோ திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஐ ஷுட் பி ஓப்பன் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, இந்த விஷயம் நம்மள்ட்ட இருந்தது, இது நம்ம க்ரியேட்டிவாக இருக்கும், நார்மலாக எப்போதுமே கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், இதுவே போதும், பசங்களுக்கு இதுவே புரியுது அப்படின்னு சொல்லி இதோட நான் ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஐ ஷுட் கிரியேட் நியூ திங்ஸ். புதுசாக இன்னோவேட்டிவாக ஐ ஷுட் கம் அப் வித் லாட் ஆஃப் நியூ அண்ட் யூனிக் ஐடியாஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நான் இருக்கும்போது தான் எனக்கு விஸ்டம் அண்ட் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைன். அண்ட் இந்த பர்டிகுலர் வேர்ச்சு கீழே ஏகப்பட்ட குட்டி குட்டி வேர்ச்சுஸ், குட்டி குட்டி நல்ல குணங்கள்லாம் இருக்கு, குட்டி குட்டி கேரக்டர்ஸ், குட்டி குட்டி குவாலிட்டிஸ் will be coming under this. We'll see about that. First one is creativity. We all know about creativity. So Albert Einstein, he had this particular virtue, okay? So because he was creative enough, நிறைய ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காரு, இருந்தாலும் இன்னும் வந்து he was creative. போதும், நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு இல்லாம he was inventing till his death. He was keep on experimenting himself. Like he found out like so many things, okay? So he was creative enough. Second one is curiosity. ஒரு தேடல் இருக்கணும் அப்படின்றாங்க. And third thing is open mindedness. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். We should be open minded, we should be flexible, we should be adaptable to new experiences, new people and new learning. And we should have a love for learning. புது விஷயங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு
ஒரு எப்போதுமே ஒரு ஆசை இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் இஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் விஸ்டம். இதெல்லாம் இருந்தால் we will develop a perspective. நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன், நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கலாம், நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணலாம். ஃபைன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஏஜோட இந்த விஸ்டம்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், ஏஜ் இருந்தால் ஒரு 60 வயசுனா அவங்க வந்து இஸ் வைஸ் எனஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் த ட்ரூத். எந்த ஏஜ், ஈவன் ஒரு 18 year old கிட்ட கூட ஒரு விஸ்டம் ஜாஸ்தியா இருக்கலாம், இந்த பர்டிகுலர் வர்ச்சு ஜாஸ்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் virtue இஸ் virtue ஆஃப் கரேஜ். கரேஜ்னா வந்து தைரியம், அதை பற்றி தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போகிறோம். கரேஜ் இஸ் த ரிசால்வ் டு ஆக்ட் virtuously, especially when in times of danger. It is acting for the good and standing for the good when it would be much easier not to this time. அப்படின்னா இந்த லைக் ஒரு நல்ல விஷயத்துக்காக நிற்கிறது, நல்லதுக்காக நிற்கிறது, அந்த டைமில் அது தேவையே படலைனாலும் அந்த டைமில் அது பண்ணால் அவங்களுக்கு ரிஸ்க்கு, அவங்களுக்கு வந்து அது சேஃப் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாலும் they will stand to their point, they will stand for their principle, they will stand for what is right. ஓகேவா? அதை தான் வந்து நம்ம தைரியம் சொல்கிறோம், அதுதான் நம்ம கரேஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? Even during the difficult times we should display that character. Fine. A courageous person understands danger and chooses to overcome their fear and proceed the face of danger and act according to their values. Okay. ஸோ நம்ம இது தப்பு இல்லை இது டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சும் இது அவங்களோட வேலையே போயிடும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாலும் அந்த ஃபியர் எல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு they will display their nature, அவங்களோட கேரக்டருக்காக அவங்க நிற்பாங்க. ஃபைன். ஸோ இல்லை யாருக்காவது அது தப்பு நடக்குது, யாருக்காவது அதை வந்து அஃபெக்ட் பண்ணும், யாரோடைய லைஃப்பும் அதை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் they will voice out. Okay, they will talk on behalf of them. Okay, ஸோ இதனால நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபியர்லெஸ்னஸ், இல்லை ஒரு ரெக்லெஸ்னஸ், இது ஒரு ரேஷ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சும்மா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது வந்து தைரியம் கிடையாது, எல்லாத்தையுமே வந்து அகெயின்ஸ்ட் எடுத்துக்கிறது தைரியமே கிடையாது. இப்போ நம்ம பைக்கெல்லாம் நல்லா ஸ்டண்ட் பண்ணுறோம், அது தைரியமானு கேட்டிங்கன்னா அது தைரியம் கிடையாது. நான் வாட்டர் ரைட்ஸு குயின்ஸ்லாண்ட்லாம் போனால் நல்லா அட்வென்ச்சரஸான ரைட்ஸ்லாம் போகிறேன், நான் லடாக் வரைக்கும் பைக்கில் போகிறேன், ரேஷ் ட்ரைவ் பண்ணுறேன், அதெல்லாம் தைரியமா கேட்டிங்க. ஒரு டீச்சர் எதிர்த்து பேசுகிறோம், அதெல்லாம் தைரியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு தப்பான விஷயத்த வந்து அதுக்கு எதிர்த்து நம்ம கேட்கணும், அதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து கரேஜ். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஃபியர்லெஸ்னஸ். இவங்களுக்கும் ஃபியர் எல்லாமே இருக்கும், பட் இந்த தப்பான விஷயத்துக்கு மட்டும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ரெக்லெஸ்னஸ். ரெக்லெஸ்னஸ் இஸ் மோர் ஆன் த கேர்லெஸ்னஸ் ஸ்பெக்ட்ரம். கேர்லெஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது கேர்லெஸ்ஸாக தப்பு பண்ணுறது, இஷ்டத்துக்கு இப்போ இந்த அர்ஜுன் ரெட்டி மாதிரி இம்பல்சிவாக இருக்கிறது. ஓகேவா? ரேஷ்னஸும் அதே தான். So it is a well considered, wise and brave decision to behave constructively despite the fear, discomfort or temptation. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது தப்புன்னு தெரியுது, இதனால எனக்கு மற்ற ரிஸ்க் இருந்தாலும் ஐ எம் சூஸிங் டு பிஹேவ் லைக் திஸ், ஐ நீட் டு கிவ் மை ஒப்பீனியன் ஆன் திஸ், ஐ நீட் டு வாய்ஸ் அவுட் ஆன் திஸ். இது தப்பு, இது என்ன அஃபெக்ட் பண்ணும், என் சொசைட்டி அஃபெக்ட் பண்ணும், என் கூட இருக்கிறவங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம even though it is causing discomfort நம்ம அதை நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ கரேஜ் இஸ் a strength drawn from a wise balance between the weaknesses of cowardice and recklessness. ஸோ இந்த cowardice வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கோழைத்தனம், அதுக்கும் அந்த ரெக்லெஸ்னஸ் இம்பல்சிவா நம்ம பிஹேவ் பண்றதுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட் தான். எதுவா இருந்தாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறதும் கரேஜ் கிடையாது, பயந்து ஓடுறதும் கரேஜ் கிடையாது. நடுவில் ஒரு மிடில் ஆஃப் த ரோட் அப்ரோச் தான் வந்து இந்த கரேஜ்ன்றது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும், நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி நடந்துக்கிறது தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் த டிசிப்ளின் டு ஆக்ட் ஆன் வைஸ்லி சோசன் வேல்யூஸ் ரேதர் தென் ஆன் இம்பல்ஸ். நம்மளோட வேல்யூஸ்க்காக நம்ம வாய்ஸ் கொடுக்கறது தான் இந்த கரேஜ். ஃபைன். திஸ் கரேஜ் கேன் பி மேனிஃபெஸ்டட் இன் valor and bravery. ஸோ இட்ஸ் ஆஃபன் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் கரேஜ். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம், நம்மளோட தைரியத்தை காட்டுவோம், பிரேவாக போய் சண்டை போடுறது அதெல்லாமே. ஓகேவா? இந்த சண்டையுமே சும்மா ரோட்டில் வரவங்கள்ட்ட சண்டை போடுறது கிடையாது. தப்புன்னு பட்டுச்சு, ரோட்டில் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல, யாராவது கொஞ்சம் அன்ஃபேராக நடந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணுறது. ஸோ நம்ம பிரேவரியை காட்டுறது. செகண்ட் ஒன் இஸ் பர்சிவியரன்ஸ், இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் diligence.
Diligence, it's also called as endurance. So ஒரு விடாமுயற்சி இதை தான் வந்து நம்ம பர்சிவியரன்ஸ்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம இது பண்ண விஷயத்துல ஒரு பிடிவாதமா விடாம பண்றது, this is called as perseverance, diligence. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். And third thing is integrity, genuineness and honesty. ஓகேவா? ஸோ will be very very genuine with our values, will be genuine with our principles, honest-ஆ இருப்போம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம். அதுதான் வந்து அதுவும் வந்து கரேஜ் தான். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வரும். நம்ம ஹானஸ்டாக இருக்கும்போது தான் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அப்பயும் நம்மளோட வேல்யூஸ்க்காக நம்ம நிற்கிறது. இட்ஸ் கால்ட் அஸ் கரேஜ். Next is virtue of humanity. Here I have quoted an example of Oprah Winfrey. She is seen as a symbol of virtue for humanitarians because when she was hosting a show in America, it was a talk show, just like இப்போ ஒரு காஃபி வித் டிடி மாதிரி அங்கே ஒரு ஷோ அவங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோவில் she used to approach a guest with much respect, much appreciation, with much love and affection, with much kindness. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்க கெஸ்ட்டை க்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு வார்ம்த்தோட ஷி யூஸ் டு க்ரீட் த கெஸ்ட். அண்ட் she was also involved in a lot of charity works. Okay, social activities எல்லாம் she was getting involved. இங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னா, ரிமெம்பர் விஜய் சேதுபதி வாஸ் டூயிங் some kind of show in Sun TV where he used to greet his guest in the same manner. ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப ஜென்யூனாக அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி நிறைய பேரை வந்து நிறைய இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு லோவர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறவங்களோட குட் ஒர்க்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியான ஷோ. அண்ட் the way he reflects for social activities, for uh, societal trends, that is also more appreciable. Okay, so ஒரு சின்ன விஷயம்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு, அந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால பேசிக்கா அவர் ஒரு ஆக்டரா நம்மளுக்கு பிடிக்கிறத விட அவரை வந்து ஒரு we call him as a good human being because அவரை வந்து நம்ம ஒரு ஆக்டிங்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த சோஷியல் மெசேஜஸும் நல்லா கொடுக்குறாரு, மக்களுக்கும் நிறையா பண்ணுறாரு. மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆக்டர் அந்த ஸ்டார்டம் காட்டாம அவர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. நார்மலி செலிபிரிட்டிஸ் மாதிரி இல்லாமல் இஸ் வெரி வெரி நார்மல், இஸ் வெரி ஜென்ரஸ், இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இதனால வி கால் him as a very good human being. Fine. So இந்த ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிளை யூ கேன் ரைட் டியூரிங் யோர் எக்ஸாம். So the strength that accompany this virtue include caring and befriending others. Basically, this humanity, it comes more on the socializing aspect. How well you are able to socialize, how well you are able to connect with the fellow human beings, how well you are able to care for them, how well you are able to make them as your friend and love them, show your affection and all those things. Okay, ஸோ பேசிக்லி இதில் வந்து நம்ம லவ் பற்றி பார்ப்போம். லவ், கைண்ட்னஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சோகமாக இருக்காங்கன்னா சோகமாக தான் இருக்காங்கன்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஐ எம் ரியாக்டிங். அந்த டைமில் போய் ஐ கேன் நாட் ஷோ மீம் டு ஹர் அண்ட் ஐ கேன் நாட் லாஃப் அட் தட் மீம். அது வந்து அவங்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் சம்திங் லைக் தட். யார் யார்கிட்ட எப்படி பேசணும், அது எல்லாமே சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த 3 குவாலிட்டிஸும் will come under the virtue of humanity. Next is virtue of justice. Here I have given the example of Mahatma Gandhi. Before saying his example, we'll see what is this justice all about. Justice is the quality of being fair, righteous, um, impartial and all these things. Tamil நீதி, நேர்மை, அது அப்படி சொல்லுவோம். ஓகேவா? So I'll read out the example. Mahatma Gandhi was the leader of Indian independence movement in British ruled India. He led India to independence and helped created movements for civil rights and freedom by being an active citizen in non-violent disobedience. His work has been applied worldwide for its universality. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் மட்டும் அவரை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இல்லை, நம்ம மட்டும் அவருக்கு வந்து இவ்வளோ நம்ம கரன்சியில் மட்டும் காந்தி இருக்காரு, நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் அக்ராஸ் த குளோப் மகாத்மா காந்திக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாருமே கொடுப்பாங்க. அவர்
ஒரு நேஷனல் லீடராக இப்போ வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. பிகாஸ் he stood for his principle, he stood for what is right. ஒரு நேர்மையான மனுஷனா, ஒரு நீதி தவறாத ஒரு பர்சனா அவரை வந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஈவன் பிரிட்டிஷர்ஸ், யூ கேன் ஃபைண்ட் his wax statue in UK because he அவருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. அவர் ஈவன் பிரிட்டிஷர்ஸ், இங்கே இருந்த பிரிட்டிஷர்ஸ் கூட they were giving so much of importance to him because he is a person who stood for his words. நான் வயலண்ட் அஹிம்சாலே அவரோட பிரின்சிபிள்ஸை அவர் டிஸ்பிளே பண்ணார். ஃபைன். ஸோ நேர்மையா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதனால நிறைய ஃபேஸ் பண்ணாலும், நிறைய நெகட்டிவான இம்பேக்ட்ஸ் இருந்தாலும் he stood for his own principle. அஹிம்சா வழியிலே அவர் வந்து இண்டிபெண்டன்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, so we'll see the strength that is accompanying this virtue. Being an active citizen who is socially responsible, loyal and a team member. இப்போ ஒரு இந்தியான்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு லாயல் சிட்டிசனா, இப்போ ஒரு நான் பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லாயல் ஸ்டாஃப் மெம்பரா. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், ஒரு நம்ம ஃப்ரெண்ட் கேங்கோ அந்த கேங்கில் ஒரு லாயல் மெம்பரா, நீதி தவறாமல் அந்த இடத்துல இருக்கிறது. ஓகேவா? ஃபேர்னஸ், again it talks about the same principle, being righteous. And third thing is leadership, exhibiting leadership qualities. ஸோ லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த குவாலிட்டிஸ், இஃப் வி பொசஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஃபேர் அண்ட் righteous, automatically will develop the quality of becoming a good leader too. ஸோ நம்ம ஒரு குட் லீடர்னு யாரை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த virtue of justice இருக்கிறவங்கள தான் நம்ம ஒரு குட் லீடர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ரைட்டியஸ்னஸ், இந்த ஃபேர்னஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே we will develop the quality of becoming a good leader as well. Fine. So next is virtue of temperance. It is also called as moderation. In Tamil we call it as nidanam. Okay, so the temperance தான் nidanam அப்படின்னு சொல்லுவோம். It is about being forgiving, merciful, humble, prudent, and we will be controlled with our emotions and behaviors. ரொம்ப ஃபர்கிவிங்காக இருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம், மற்றவங்களை ஈஸியாக மன்னிப்போம், இறக்க குணம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கும். we will be humble, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு போனாலும் we will still remain grounded. And prudentன்றது வந்து showing care at the same time. We will be very careful enough. ஓகே, இந்த வார்த்தை அவங்களை அஃபெக்ட் பண்ணும், பார்த்து பழகிறது, அதை தான் ப்ரூடென்ட் சொல்லுவோம். And we will be having a good control of our emotions and behaviors. Fine. So basically all these quality, it will prevent us from being arrogant, selfish and greedy and all those things. Fine. So அதே ட்ரைட்ஸை தான் நான் கீழேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வர்ச்சு கீழே என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா forgiveness and mercy, humility and modesty. Third thing is prudence. Prudenceோட மீனிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். Fourth one is self-regulation and self-control. Already it's been explained in the previous point. Fine. So இந்த 4 qualities நம்மள்ட்ட இருந்தாலே நம்ம இந்த excess ஆன இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்காதுன்றாங்க. லைக் பீயிங் அரகன்ட், பீயிங் செல்ஃபிஷ், நான் மட்டும் படித்தா போதும், நான் மட்டும் சம்பாதிச்சா போதும் அப்படின்லாம் இருக்காது. மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு இது செய்யணும், மற்றவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஃபைன். Last one is virtue of transcendence. We have been talking about this particular concept right from our first year. Transcendence is nothing but when you attain the self-actualized state, when you reach your fullest potential. Okay, when you have crossed all your physical belongingness, security, esteem, aesthetic needs, when you have crossed all these needs, when you fulfill all these needs and when you reach that state, நீங்கள் மட்டும் அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் அட்டைன் பண்ணாமல் மற்றவங்களுக்கும் அதை ப்ரீச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் த பர்பஸ் இன் மை லைஃப், ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் த மீனிங் இன் மை லைஃப், ஸோ லெட் மீ ஆல்சோ ஹெல்ப் அதர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தேர் ஓன் மீனிங், தேர் ஓன் பர்பஸ். அதுதான் வந்து இந்த டிரான்சீடன்ஸ் ஸ்டேஜ். ஸோ டலாய் லாமா இஸ் ஒன் சச் பர்சன். நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இப்போ சத்குரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து அவங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அந்த ஸ்டேட் அட்டைன் பண்ணாமல் மற்றவங்களுக்கும் அந்த ஸ்டேட் ரீச் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெல்பிங். இன் தேர் ஸ்கூல்ஸ் தே preach all these concepts on the anger management இருக்கட்டும், they talk about all these virtues and all those things. They try to preach people.
in order to help them attain the self-actualized state. Okay, now we'll see the strength that are accompanying this virtue. The first one is appreciation of beauty and excellence. சின்ன சின்ன விஷயத்திலே வந்து அதோட பியூட்டியை ரசிக்கிறது, இல்லை சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பெருந்தன்மையை எடுத்துக்கிறது. இப்போ வி ஆர் இன் லாக்டவுன், நம்ம டெய்லி இப்போ நீங்கள் என்னோட அந்த வீடியோ லெக்சர் உங்களால் பார்க்க முடியுது. இந்த வீடியோ லெக்சர்லாம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த உங்கள் வீட்டில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குனாலே அதுவே யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் அபவுட் திஸ். ஓகே, பிகாஸ் டெய்லி வேஜஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க டெய்லி சம்பளம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பீப்புள் ஆர் ஸ்டார்விங் விதவுட் ஃபுட் ஆர் வாட்டர். பட் நம்மளால 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் அந்த வீடியோலாம் இப்போ என்னாலையும் ப்ரெசென்ட் பண்ண முடியுது, உங்களாலையும் கேட்க முடியுதுன்னா we should actually feel grateful about this. We should appreciate this particular thing that is happening with us. Okay, so next is gratitude and having a hope on humans. இவன் இப்படிதான், இவன் திருந்தவே மாட்டான், மக்கள் இப்படிதான், இந்த கொரோனாலேருந்து நம்ம வெளியே வர மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் we have a hope. Okay, we can make some positive changes in our life. We can bring up a positive change in our society. இந்த லாக்டவுனே நெகட்டிவாக பார்க்காம இந்த லாக்டவுனே பாசிட்டிவாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஓகே இந்த பிரேக் நம்மளுக்கு கிடைக்காது, இதை லெட் மீ யூஸ் திஸ் பிரேக் ஃபார் என்ன ஒரு பாசிட்டிவாக ஒரு பெனிஃபிஷியல் வேவாக இதை யூஸ் பண்ணுறோம். லெட் மீ யூஸ் திஸ் பிரேக் ஃபார் building my mental health, for building my physical health. என் மென்டல் ஹெல்த்துக்கு கிடைச்ச ஒரு பிரேக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்க்ளூடிங் இன்க்ளூஷன் ஆஃப் ஹியூமர் அண்ட் பிளேஃபுல்னஸ். எப்போதுமே விளையாட்டுத்தனம் இருக்கணும், எப்போதுமே வந்து ஒரு சீரியஸான ஆட்டிடியூட். இட் வில் நாட் டேக் யூ டு எனி கிரேட் ஹைட்ஸ். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம விளையாட்டுத்தனம் இருந்தால் தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் தேர்ட் திங் இஸ் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. Okay, spirituality, it's not about religion, but it is about finding a purpose in one's life. Fine. In this slide we'll be seeing the criteria for characters. Okay, these virtues, 6 virtues are seen as character strength. ஒருத்தவங்களோட ஒரு கேரக்டரா நம்ம பார்ப்போம். இப்போ அந்த வர்ச்சு ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்ததுன்னா அது அந்த கேரக்டர் ஒரு மகாத்மா காந்தியோட கேரக்டராக பார்க்குறோம். அப்புறம் விஜய் சேதுபதி பற்றி சொன்னோன்னா அவர் வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்கிற ஒரு கேரக்டராக நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இதை வந்து நம்ம கேரக்டர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா, பிகாஸ் இட் ஃபுல்ஃபில்ஸ் ஆல் த 5 criterias that I have given here. So we'll see the criterias now. The first criteria is that it should be stable across time and situation. So these 6 virtues, it should be stable across time and situation. இந்த ட்ரெண்டில் மட்டும் இந்த 6 குவாலிட்டிஸ், இந்த 6 virtues வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டில் மட்டும் அது இருக்காது. ஆல்மோஸ்ட் இன் ஆல் தி ஜென்ரேஷன் இந்த 6 குவாலிட்டிஸ், இந்த 6 virtuesக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த 6 virtuesக்குமே எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க. இது இருந்தால் மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற டைம்ல மட்டும் கிடையாது, பட் த்ரூ அவுட்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இட் ஷுட் பி ஸ்டேபிள் அக்ராஸ் த டைம் அண்ட் சிச்சுவேஷன். ஃபைன். Being valued in its own right, even in the absence of other benefits. அதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரைட், இப்போ வர்ச்யூ ஆஃப் கரேஜ் மட்டுமே தனியாக அதுவே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கட்டும், மற்ற வர்ச்சியூஸ்லாம் ஆட் ஆனால் தான் அதுக்கு வேல்யூ அப்படின்னு கிடையாது. வர்ச்யூ ஆஃப் கரேஜ் இருந்தாலே அது வந்து ஒரு பர்சனை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போய் வைக்கும் அப்படின்றாங்க. இந்த 6 வர்ச்சியூஸ் இருந்தால் தான் நல்லவங்கன்னு கிடையாது. இதில் ஒரு வர்ச்சியூ இருந்தால் கூட நம்ம அந்த பர்சனை வந்து ஒரு மரியாதையோட தான் பார்க்குறோம். அந்த பர்சனை வந்து நம்ம அந்த பர்சனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபைன். So then third thing is being recognized and valued in almost all the culture. So it means that எல்லா கல்ச்சரும், ஈஸ்டர்னாக இருக்கட்டும் வெஸ்டர்னாக இருக்கட்டும், எல்லா கல்ச்சரும் அந்த பர்டிகுலர் வேர்ச்சுவை அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர், we give importance to group work. We tend to work in groups, we like to work in groups. Whereas if you see individualistic culture, people from America, they like to work individually, they like independence. They give more importance to autonomy. Okay, so தனியா வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் அதை அவங்க விரும்புவாங்க. ஃபைன்.
ஸோ அதனால தான் அதெல்லாம் நம்ம ஒரு வேர்ச்சுவாக நம்ம கொண்டு வரல. பிகாஸ் அந்த வேர்ச்சுவலாக இருந்ததுன்னா அந்த இப்போ அமெரிக்கா போனேன்னா என்னை அங்கே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதுவே நான் இங்கே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா என்னை திமிர் பிடிச்சவா அப்படின்னு லேபிள் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ ஒரு கல்ச்சருக்குள்ளே அது இந்த டிஃப்ரென்சஸ் வரக்கூடாது. ஆல்மோஸ்ட் இன் ஆல் தி கல்ச்சர் இட் ஷுட் பி அக்செப்டட். ஸோ இப்போ மகாத்மா காந்தியை நம்ம அந்த ஜஸ்டிஸ்ன்ற ஒரு வேர்ச்சியூ அவர்கிட்ட இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இன் ஆல் த கல்ச்சர் இஸ் பீன் அக்செப்டட். எல்லா இடத்துலையும் அவருக்காக ஸ்டாச்சு இருக்கு. அமெரிக்காவில் அவர் பேரில் ஒரு ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. ஃபைன். ஸோ ஒரு ஸோ எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேர்ச்சுவாக இருக்கணும் அப்படின்றாங்க. தென் culture provide role models that possess the trait so the other people can recognize its worth. ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்லையும் அந்த வேர்ச்சுஸ்லாம் இருக்கிற மாதிரியான ரோல் மாடல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So that it is easy for us to um, visualize them, to actually take their qualities, and we will also work on ourselves. நம்மளும் அந்த குவாலிட்டிஸ்லாம் நம்மள டெவலப் பண்ணிக்க பார்ப்போம். We will actually try to inculcate all those qualities within us. ஸோ இப்போ நம்ம மகாத்மா காந்தி, இப்போ விஜய் சேதுபதி பார்க்குறோம், அவர்கிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் பிடிச்சிருக்கு, நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்கள எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ லெட் us also become like that. He has found out his purpose in his life by being helpful to the society, by being helpful to the people around him. So let me also try to do that. அவரு நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்கள நம்ம மாடல் பண்றது. தென் பேரண்ட்ஸ் ஷுட் எய்ம் டு இன்ஸ்டில் தீஸ் ட்ரைட்ஸ் அண்ட் வேல்யூ இன் தியர் சில்ட்ரன். இந்த வேர்ச்சுஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. நாட் ஜஸ்ட் இந்தியன் பேரண்ட்ஸ், இல்லை ஒரு பாகிஸ்தான் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே இந்த வேர்ச்சுஸும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. They will try to instill all these virtues in their children. Fine. So that's it, students. Thank you for the patience listening. Here I have given a pictorial representation of all 6 virtues: wisdom, courage, humanity, transcendence, justice. Moderation is nothing but temperance, as I already told you. So இது ஒரு pictorial representation கொடுத்துருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். So make use of this. Please stay safe inside your home. Make the best use of this quarantine days. Thank you, students. We'll see you in the next video. Bye.